காலை வேளையிலே ஆண்டவருடைய கிருபையினால் 15வது வருஷத்திலும் உங்களோடு பேச ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னையும் உங்களில் ஒருவனாக ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நான் கொடுக்குறதுக்கு நீங்க வடக்கில் இருக்கிறீங்க. அப்ப கொடுக்குறது வந்த ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அது ஆண்டவருக்கு இல்லாவிட்டால் இந்த திருச்சபை இல்லாவிட்டால் இந்த எல்சிஎஸ் ஸ்தாபனம் இந்த அளவுக்கு வளர்வதற்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. அப்படினால் வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த எல்சிஎஸ்னுடைய சரித்திரத்தில் சிலவற்றை உங்களோடு பேசினால் நிறைய புதியவர்கள் இருக்கிறீங்க, பழையவர்கள் இருக்கிறீங்க. சிலருக்கு சரித்திரங்கள் தெரியும், சிலருக்கு சரித்திரங்கள் தெரியாது. அப்படின்னா ஒரு ஆரம்பம் எப்படி இது ஆரம்பித்தது என்பதான ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி அதற்கு முன்பதாக வார்த்தையில சில காரியங்களை நாங்கள் தியானம் பண்ணி நிறைவு கொண்டு வரோம். இருக்கிற அரவணைத்தியாலும் அதற்காக நம்ம எல்லாத்தையும் ரத்ன சுருக்கமாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸ்தாபனம் எப்படி ஆரம்பிச்சு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல இஎஸ்எல் என்கிறதான ஸ்தாபனம் மாத்திரமே இருந்தது. அங்கமாக இருந்தாலும் இதுதான் பிரதானமான ஸ்தாபனம் வந்தாலும் இதுதான் நாங்கள் எல்லாருமே வேறு. பிரதானமாக அந்த இஎஸ்எஸ் ஸ்தாபனத்தில் பலவிதமான காரியங்களை செய்து முன்னோடியான தலைவராக இருந்தவர் பாஸ்டர் ரோஹான் மேகநாயகன். அவர்தான் அந்த இஎஸ்எல்ல ஒரு இலங்கையை குறித்த ஒரு புத்தகத்தை எழுதினார்கள் ஆங்கிலத்தில். அப்போ ஒஸ்லோவிலே இலங்கையை குறித்த பெந்தகோஸ்து சபைகளுக்கான ஒரு பெரிய மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டுக்கும் இலங்கையிலிருந்து போனவர் ரோஹான் மேகநாயகன் பார்த்துருந்தார். அதுக்கு ஒருவராக வேறு யாரும் போகவில்லை. அப்ப அவர் எழுதிய அந்த ஆங்கில புத்தகம் தான் முழு உலகத்திலையும் இன்றும் அந்த பெந்தகோஸ்து சபைகளுடைய எப்படி இது நடைபெறுகிறது, எப்படி இது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் எழுதிய அந்த புத்தகம் தான் இன்னைக்கும் இஎஸ்எல் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் வேண்டுமானால் விலை கொடுத்து அவரிடத்தில் வாங்கலாம். பிரமாணத்தில் ஒரு 2-3 கோப்பிகள் இருக்கும், மற்றபடி வேறு கோப்பிகள் இருக்காது. இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களோடு தான் நாங்களும் இணைந்து செயல்பட்டு வந்தோம். பாசம் வேண்டிய சொல்வதும் அதே கூட அந்த ஸ்தாபனங்களோட இப்போ நாங்கள் விடிய காலையிலே கொண்டு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் என்று வைப்பார்கள். அப்போ அதை விட்டால் நாங்களும் காலையில் போய் அது பெரிய பௌதர்கள் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் வருவோம். ஒரு 5-10 பேர் வருவோம். அதில் பாஸ்டர் ரோஹான் மேகநாயகன் கட்டாயமாக இருப்பார், நான் கட்டாயமாக இருக்கிறேன். நாங்கள் எடுத்து தான் அதிகமாக இருக்கிறது. சில போதர்கள் வருவார்கள். காலையில் போய் நாங்கள் ஒரு சின்ன ஆகாரத்தை கொடுப்பார்கள், எழுதிருந்து வந்துவிடுவோம். இப்படியாக வழக்கமாக போய்கொண்டிருக்கிற காலங்களிலே சுருக்கமாக கொடுத்த போய்கொண்டிருக்கும் போது இந்த ரோஹான் மேகநாயகன் அவர்களுக்கும் இஎஸ்எலுக்கும் இடையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டபடினால் அவர் அந்த ஸ்தாபனத்திலிருந்து விலகி இனிமேல் நான் ஒருத்தரோட சேர மாட்டேன், நான் தனியாக நிற்க போகிறேன் என்று சொல்லி அவர் மாறிய சமூகத்துக்காக தனியாக தன்னுடைய திருச்சபையை நடத்தி கொண்டு அவர் தலைவராக அந்த இடத்துல கடந்து வந்தார். இப்படி இருக்கும்போதுதான் இந்த சோமாபுதர் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கேள்விப்பட்ட பேர் பௌத்த மறுமலர்ச்சி ஒன்று உருவாக்கி மறுமலர்ச்சி உண்டாகிய போது அவர் பௌத்தர்கள் மத்தியிலே போய் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பல காரியங்களை சொல்லி நிச்சயமாக கொலை செய்த போது கூட அந்த கிறிஸ்தவர்கள் தான் கொலை செய்தார் சொல்லி பலவிதமான காரியங்களை சொன்னபடினால் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய போராட்டம் ஏற்பட்டது. அநேக கிறிஸ்தவ திருச்சபைகளை தாக்கி அடித்து எரித்து கிட்டத்தட்ட 300 திருச்சபைகள் மேலாக தாக்கப்பட்டு காரியங்கள் செய்யப்படும். அப்போ அந்த நேரத்தில் இந்த திருச்சபைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை, யாருமே இல்லை, யாரும் முன்வருவதில்லை. இருந்த ஸ்தாபனங்களும் அதை முன்வருவதற்கு அவர்களும் தாமதிக்க துவங்கிவிட்டார்கள். அது பயத்தினாலா இல்லாவிட்டால் இனத்தினாலும் எங்களுக்கு தெரியாது. நம்ம அவர்கிட்ட தான் கேட்க வேண்டும். அப்ப இந்த விதமான சூழ்நிலை இருக்கும்போதுதான் இந்த கொழும்புல நோர்த் கொழும்பு ஃபெலோஷிப் என்று நாங்கள் ஒரு ஃபெலோஷிப் வைத்திருந்தோம். அதாவது கொழும்பு நோர்த்ல வடக்குல இருக்கிற போதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப் வைத்திருந்தோம். அந்த நோர்த் கொழும்புல இருக்கிற போதர்களுடைய அந்த சக்தியையும் சபைகளை பலப்படுத்துவதற்காக அப்ப இப்படி அழைத்து கொண்டு போகும்போது இந்த நோர்த் கொழும்புல இருக்கிற போதர்கள் நாங்கள் ஒன்று கூடி பேசினோம். சரி, இப்படி அழைத்து கொண்டு போகிறார்கள், பேசுவதற்கு ஒரு குரல் இல்லை, அப்ப நாம் இதுக்கு என்ன செய்வது? அப்ப அதையும் அந்த தலைவத்துவத்தை நான் தான் கொடுத்தேன். நான் சொன்னேன், சரி நமக்கு இருக்கிற ஒரு ஸ்தாபனம் தானே, இந்த ஸ்தாபனத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அவர்களோடு எப்மெண்ட் போட்டு அவர்களோடு கதைப்போம் என்று சொன்ன பின்பதாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பதாக நாங்கள்
நேரடியாக அந்த ஸ்தாபனத்தை போய் சந்தித்தோம். சந்தித்த போது தலைவர்கள் இருந்தார்கள். அப்போ நாம் போய் சொல்லப்படியாக காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு யாருமே முன் வந்து இது எங்களுடைய சபைகள் தான், நாங்கள் இப்படிதான் இருக்கிறோம் என்பதை குரல் கொடுப்பதற்கு ஒருவர்களே இப்போதைக்கு இருக்கிற ஸ்தாபனம் இது மாத்திரமே, அவர்களெல்லாம் நீங்கள் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவர்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. அவர்கள் சொன்னார்கள் எல்லாருக்கும் இந்த விதமான சூழ்நிலையில எங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. அப்ப நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்தேன் என்று சொன்னால், இப்பொழுது முழு இலங்கையிலும் இருக்கிறதான திருச்சபையில் உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறபடினா எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, யாருக்கும் பேசி அவர்களை கூட்டுவதற்கு எங்களுக்கு முடியாது. அவர்கள ரெண்டு காரியங்களை செய்யலாம். முதலாவது முடியும் வேணாம், இலங்கையில் இருக்கிறதான அனைத்து திருச்சபைகளில் ஒன்றிணைந்து ஒரு இடத்துக்கு கூட்டுங்கள், அவர்களோடு பேசி ஏதாவது ஆலோசனை செய்து அவர்களும் ஏதாவது ஆலோசனை கொடுப்பார்கள், அதை நாங்கள் சிந்தித்து செயல்படலாம் என்றதான முதல் கோரிக்கை வைத்தோம். சொன்னாங்க அது முடியாத காரியம், இந்த காலத்திலே எல்லா சபையிலிருந்து யாரையும் கொண்டு வர முடியாது. அதற்கு இரண்டாவது கோரிக்கை அவர்களுக்கு வைத்தேன். சரி நல்லது, ஆக்களை கொண்டு வரதான் எங்களுக்கு முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஜேபி எல்லாம் போஸ்டர் அடிப்பாங்கள, அது மாதிரி நான் சொன்னேன் நமக்கு நடக்கிற அநியாயங்களை குறித்து போஸ்டர் நான் அடிச்சுட்டாங்க, என்னுடைய காலத்தில் நாங்கள் போஸ்டர் அடிச்சுட்டாங்க. ஆனால் ஒரே இரவுல அந்த போஸ்டர் இலங்கை முழுவதும் கொட்டப்படலை. அப்போ உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு தூரம் ஒரு சக்தியை எங்களுக்கு கொண்டு வர முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த போஸ்டர்லாம் நாங்கள் அடிச்சுதான், எத்தனை 1000 போஸ்டர் வேணுமோ அதை நாங்கள் அடித்து தருகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது முழு இலங்கையில் இருக்கிறதான அந்த போதர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து இந்த இரவு நாங்கள் எல்லாருக்கும் போஸ்டர் கொடுக்கிறோம், ஒரு டேட்டை குறிப்பிடுகிறோம், இந்த நிமிஷத்துல நீங்க போஸ்டர் அடிங்கன்னு சொல்லுகிறோம். விடிய காலையில் எழுதி பார்க்கும்போது முழு இலங்கையிலும் முழு சுவர்களிலும் போஸ்டர். அப்ப பார்ப்போம் என்னடா காலையில எழுதும்போது இவ்வளவு பெரிய போஸ்டர். அப்ப ஜனங்களுடைய அந்த படத்தை அவர் கண்டுகொள்வாங்க. உங்களுக்கு தெரியும் ஜேபி கூட இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிறதே அந்த போஸ்டர் தான். போஸ்டர் வியாபாரம் தான் அவர்கள் முன்னதாக இருந்தாங்க. அப்ப அதே சொல்ற போது அவங்க சொல்லிட்டாங்க அதுவும் எங்களுக்கு முடியாது, தொடர்ந்து அடிக்கொண்டு கொண்டே போகிறாங்க போது. அப்ப திரும்பமாக நாங்கள் என்ன செய்தோம், சரி நமக்கு முடிந்த அளவு நாம் ஊழியக்காரர்களுக்கு அறிவித்து அவர்களை நாங்கள் அழைப்பு கொண்டு சொல்லி வருடம் நாங்கள் 7 நாள் உபவாசம் இருப்போம். உபவாசத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்பதாக 8வது நாளில கடிதத்தை எழுதி இந்த நோக்கொள்முறை இருந்தான போதர்கள் எல்லாரும் கையொப்பம் விட்டு எங்களுக்கு தெரிந்த போதர்கள் எல்லாரும் எங்கேயும் திருச்சபையிலிருந்து எஸ்எம்பி பாஸ்டர் மைக்கேல் திசாநாயக்கிலிருந்து பிஎஸ்எஸ் தலைவர் வரை எல்லாருக்கும் அறிவுதல் கொடுத்தோம். அது கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். அந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 900 பேர் வந்திருந்தாங்க. அப்ப அதுல எல்லா பிரதான தலைவர்களும் வந்தாங்க. நாங்க கூட நினைக்கல எங்களுடைய கையொப்பத்துக்கு இவ்வளவு வருவாங்களாம், அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இஎஸ்எல்ல மயசு வந்துட்டாங்க. மயசு வந்தோடனே இந்த பிரச்சனை கொடுத்து நம்ம பேசுகிறோம். அங்கே அடிபட்டு சேச்சிகளை இழந்து ரத்த காயங்கள் பட்டவர்கள் வேதனை கொண்டவர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய சாட்சியை சொல்றாங்க. இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுகிறாங்க. சொல்லும் போது அப்ப அதிலே சில போதர்கள் சொன்னார்கள், இப்ப எங்களுக்கு இவ்வளவு காலம் நம்ம எதிர்பார்த்திருந்தான ஸ்தாபனத்தினாலே எங்களுக்கு விதமான பலம் பிள்ளை, ஒரு விதமான குரல் பிள்ளை. அதே நேரத்தில் அந்த ஸ்தாபனமானது என்ன செய்தார்கள்னா பத்திரிகையிலே போட்டு விட்டார்கள், அவருடைய திருச்சபை இத்தனை தான் என்று சொல்லி அந்த என்சிசியில போடுற மாதிரி சில குறிப்பிட்ட பிரதான சபையில் மாத்திரம் போட்டாங்க ஆங்கில பத்திரிகை. அப்ப அதையும் ஒரு போதர் கொண்டு வந்து காட்டிட்டாங்க. இதுதான் தங்களுடைய சபை என்று இவர்கள் போட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்களாம் யார், எங்களுக்கு ஒருத்தரும் கிடையாது, எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு குரல் பிள்ளை. ஆனால் கட்டாயமாக எங்களுக்கு ஒரு ஸ்தாபனம் வேண்டும் என்பதான ஒரு பெரிய கோரிக்கையை கொடுத்தாங்க. அப்ப கோரிக்கை கொடுக்கும்போது இஎஸ்எல் ஸ்தாபனமானது அதுக்கு விரோதத்தை தெரிவித்தார்கள். சொன்னார்கள், இல்லை இன்னொரு ஸ்தாபனம் உருவாக்குவியானால் எங்களுடைய ஸ்தாபனத்துடைய சக்தியை போய்விடும், அப்ப நமக்கு ஜனங்களை ஒன்றுபடுத்த முடியாது, அப்படினால இதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று பேசினாங்க. ஆனாலும் வந்து இந்த போதர்கள் அந்த நேரத்தில் நல்லா அடிபட்டு உதப்பட்டவர்களுக்கு தான் தெரியும், அதனோட வேலை சும்மா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உதவப்பட்டு சேச்செல்லாம் எரிச்சு போடணும். அவர்களும் அவங்க வந்தவங்களுக்கும் சரியான உங்களுக்கு தெரியும், கடுமையான பாசமா இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. சில வேலை வாக்குவாதம் வந்தாலும் தெரியும், இப்ப அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க பேசினா தான் அவங்க என்ன டைனமிக்கா போகுமா இல்லாட்டி போனா என்ன மாதிரி வருதுங்கிறது அவங்க தெரியும். அவங்க வேதனை கொண்டு வந்தவங்க எல்லாம் எழுதி பேச வைக்கிட்டான், பேசி பயங்கரமா பேச வைக்கிட்டான். அடிபட்டு ரத்தம் வந்து இழந்து போயிருக்கிறோம்,
இதுவரைக்கும் ஒருத்தர் வரல. இப்ப வந்து அதையும் எங்களுக்கு யாராவது குரல் கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க முயற்சி செய்தாலும் அதற்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் காரசரமா பேசுறீங்க. அதற்கு என்பதாக அந்த கூட்டம் பெரிய எல்லாரும் வந்திருந்தாங்க. மைக்கேல் திசாநாயகர் வந்து எல்லாரும் முதலாவதாக கூட்டம் அமைதியாக தான் தோணுச்சு. அமைதியாக மைக்கேல் பேசி அதற்கு என்பதாக ஐஏஎஸ் பேசி எல்லாம் பேசி கடைசியா குழம்பிச்சு கூட்டம் தொடங்கி பேசணும் என்பதாக. அப்ப நான் வேற ஒன்று செய்யறதுக்கு வழியில் நான் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நான் நடந்தது. சரி, இந்த கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த முடியாது, நான் இதில் குழப்பம் இருக்கிறோம் அப்படின்னா திரும்பமாக நாங்கள் ஒன்று கூடுவோம் என்பதாக இன்னொரு நாளை நாம் நியமித்தோம். இதே வந்து நாங்கள் சொன்னோம் நல்லது, நீங்கள் எல்லாரும் ஒரு குரல் வேண்டும் சொல்லிருந்தீங்கன்னா இந்த நாளிலே விருப்பப்பட்டவர்கள் இங்கே வரலாம். நம்ம ஒரு கடிதம் அனுப்ப மாட்டோம். வந்த ஒவ்வொரு பேரடையும் 900 பேரடையும் யார் யார் நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்க வரலாம் என்று நாம் 2வது நாள் கூட்டத்தை வைத்தோம். அப்ப 2வது நாள் கூட்டத்தில் இஎஸ்எல் வரவில்லை, மைக்கேல் திசாநாயகம் வரவில்லை, பல பிரதான தலைவர்கள் வரவில்லை. மற்ற அந்த எல்லா அடிப்பட்ட கூட்டங்களும் வந்துட்டாங்க, கூடுதலாம் வந்துட்டாங்க. வந்தோம்னா அவங்க சொன்னாங்க ரைட், இப்போ நம்ம கட்டாயமாக ஒரு ஸ்தாபனம் உருவாக்க வேண்டும் என்பதான ஒரு குறிக்கோளோடு கூட இருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்தோம்னா சொன்னாங்க சரி நல்லது, அப்ப நாம் அப்படி இன்னொரு ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் திரும்பமாக 3வது ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதிலே நாம் யாரை தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ காசு வேண்டி இந்த 3 கூட்டங்களுக்கு வந்தேன். அப்ப நாங்கள் 2 பேரும் பேசும்போது நாங்கள் சொன்னோம் சரி பார்த்தோம்னா நாயக்கு இலங்கை தேசத்துல மிகவும் முக்கியமான ஒரு நபர், இலங்கையிலே பெந்தகோஸ்து சபைகளிலே தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், முழு உலகிலும் பெந்தகோஸ்து தலைவர் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். இப்படி அவரும் போய் ஒரு தனியாக இருக்கிறபடினா அவருடைய சபையிலும் நிறைய தாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய ஊழியர்கள் வந்திருந்தார்கள், அவர் வரவில்லை அந்த கூட்டத்தில். அப்ப நாங்கள் சொன்னோம் சரி நாங்கள் போய் அவரை அழைத்துக் கொண்டு வருவோம் என்று சொன்ன போது அந்த காலகட்டத்திலே அவர் விதமாக திருச்சபைகளுக்கு குரல் கொடுத்தபடினால் அவரை கொலை செய்வதற்கான பல விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தது. அப்படினால் இதெல்லாம் உண்மையான சம்பவம். சரி, அப்ப அச்சுறுத்தல் இருந்தது. அப்ப அவர் வெளியே வராம அவருடைய திருச்சபையிலேயே ஒரு ரகசிய அறை மாறி ஏறி போகும், சிவனில் பாதம் மாதிரி ஏறி போகும். ஏறி கூட அந்த உள்ளுக்கு தான் அவர் இருப்பார் சொன்னா எந்த நேரத்திலையும் பௌத்தர்களால் அவருக்கு பிரச்சனை ஏற்படும். இப்ப யாரும் தேடி போனாலும் அதுக்கு தேடி போறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நானும் பாசம் வேண்டியது போய் அவரோட காய்ச்சல் கதைக்கு போது அவர் சொன்னார் இல்லை, நான் இருந்த ஸ்தாபனத்திலே எனக்கு இந்த விதமாக நடைபெற்றபடியால் இன்னொரு ஸ்தாபனத்தை வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு முன்பதாக நாங்கள் அவருக்கு சொன்ன போது அவருடைய சபையும் நிறைய தாக்கப்பட்டிருந்தபடியால் அந்த 3வது கூட்டத்துக்கு அவர் வந்தார். வந்தபோதுதான் அந்த இடத்துல பாஸ்டர் மேடிசை தலைவராகவும் போதர் ஏகநாயக்க அவர்களை காரியதரிசியாகவும் அது முழுவதாக நாம் ஒரு பொருளாளராகவும் அந்த முதல் கூட்டத்திலே தாவரத்தை ஆரம்பித்துதான் இந்த வளர்ச்சியானது வந்தது. அப்ப அந்த நேரத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டவுடன் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு நாங்கள் 3 பேர் போவோம். சில நேரங்கள் ஒரு முறை அந்த மைந்தராஜகம் சொல்லி ஊர்ல ஒரு போதரை அடித்து துன்புறுத்தி கடைசியாக போலீஸில் கொண்டு போயிருக்கும் போது நானும் பாசம் கண்டிஷன் போயிட்டு அவருடைய மனைய பிள்ளைகளை எல்லாம் அவருடைய வாகனத்தில் ஏற்றி அவர்களை காப்பாற்றி முரட்டலை கொண்டு வந்து விட்டோம். அப்ப அப்படியான சம்பவங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப என்சிஎஃப் ஆனது வேலை செய்ய துவங்கி என்பதாக அதில் எல்லாருமே பொதுவாக இணைந்து கொண்டார்கள். இல்லை இதுதான் எனக்கு தேவை. அப்ப அந்த காலகட்டத்தில் திருச்சபைகளுக்கு குரலாக இருந்தது இந்த என்சி. அப்ப அந்த 3வது கூட்டத்தில் தான் என்ன பெயரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்ன போது தேசிய கிறிஸ்தவ சகோதரத்துவம் ஒன்றியம் என்றதான பெயரை தெரிவு செய்து அந்த நாட்களில் தான் அந்த என்சிஎஃப் ஆனது உருவாகியது. அதுக்கு பின்பதாக இந்த வடமாகாணத்தில் எப்படி உருவாரு என்று சொன்னால் யுத்த காலங்களிலே நான் இந்த மன்னர்கள் அதிகமாக ஊழியர்களை செய்து கொண்டிருந்தேன். மன்னர்களுக்கு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இந்த யுத்த ரீதியிலே வித்யாவுக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்து மன்னால இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திட்டு ஒரு போதருடைய வீட்டில் இருக்கும் போது டீச்சரை சந்திக்கிறேன். அதான் முதல் சந்திப்பு. நான் சந்திக்கும் போது அவர் அவருடைய சாட்சியை சொல்லுகிறார். சொன்ன முன்பதாக இப்படி எங்களுக்கு இந்த நவாலில வீடு இருக்குது, அதுவும் அடிபட்டு நொறுக்கப்பட்டதாக இருக்கிற வீடு வாசிக்கணும்னா நாம போயிட்டு ஒரு ஊழியத்தை சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நாம் ஊழியத்துல
எந்த நேரத்திலும் கால் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தபடினால் அது யுத்த காலம். அது பயங்கரமான யுத்த நடக்கிற சம்பவம். ஒரு வாலிபன் யுத்த காலத்துல நான் திரும்ப என் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அதோட மகிழ்ச்சி வேண்டாம் எங்களுக்கு. அப்போ நான் சரி உடனே நம்ம போவோம்னு சொல்லிட்டு அடுத்த கிழமையே இருக்கணும். அதே கிழமையில எனக்கு எல்ஐசி தேடி வேணும் இருந்தது. எடுத்துக்கொண்டு நாங்க வெளியே போயிட்டோம். போயிட்டு அந்த வீட்டை பார்த்தோம். அப்புறம் நாங்க நாலு குடும்பத்தில் இருந்த ஜோடின்னு சொல்லி ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரையும் டிக்ஷனரிக்கு போட்டுட்டு புஸ்தகங்கள் 2-3 வாங்கணும். 3 புஸ்தகங்கள் வச்சிருந்தோம் இல்லையா. நான் ஒரு பைசிக்கல், இவர் ஒரு பைசிக்கல், டோனி ஒரு பைசிக்கல். இதில் தான் அவங்க வந்து வேணும் போட்டுட்டு இந்த பைசிக்கல் தான் போயிட்டு அந்த அலையில தோணும். அப்படியே தோற்று போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த எல்சிஎஃப் ஸ்டாஃப் இருக்கும்போது டிக்ஷன் நாளுக்கு பேசும்போது இந்த பிரதேசத்துக்கு கட்டாயமாக ஒரு ஐக்கியம் தேவை. சபை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தை பார்க்கணும். இந்த பிரதேசத்துல அதிகமான போராட்டங்கள் இருக்கிறது. ஆலயத்தை கட்டப்பட மாட்டேங்குது சொல்கிறார்கள். சபையை கட்டும்போது பல தொந்தரவு ஏற்படுகிறது. அதனால இந்த ஸ்தாபனத்தை நாம் இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். சரி பார்க்க சொல்லும் போதுதான் நம்முடைய பாஸ்டர் எந்த லிங்குவேஜ் சொல்கிறார் அவர்கள். அப்ப பாஸ்டர் நிக்சன் சொல்றாரு. அவர் பாஸ்டர்னு சொல்லல, ஒரு பாஸ்டர் ஒரு ஆள் இருக்கிறாரு. கொஞ்சம் பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு. பெரிய நிலம் ஒன்று தான் சொன்னாங்க. பெரிய நிலம் ஒன்று வச்சிருக்கிறாரு. பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு எங்களோட சேர்ந்து சொல்றாரு பாஸ்டர் பார்க்க அப்படின்னு. உடனே நாள் வரும். அதுக்கு முன்புதான் அவர் சேர்ந்தார். அதுக்கு முன்பதாக ஒரு 4-5 பேர் சேர்ந்தோம். நிக்சனுக்கு பேர்கள் இருக்கும், அறிக்கைகளே அவைகள் இருக்கும். சிலர் நம்மளோட தொடர்ந்து இருந்து ஆண்டோட ராஜ்யத்துக்கு போனவர்களும் உண்டு. சிலர் கொஞ்ச நாள் நம்மளோட கூட இறுதி இல்லாமல் போனவர்களும் உண்டு. அதன் பின்பதாக நாங்கள் அந்த ஆட்சிமன்றத்தில் போய் நேரத்தில் இடங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆட்சிமன்றத்தில் போய் நாங்கள் இருந்து ஒரு நாள் சேவை பண்ணோம். சேவை பண்ணி அதன் பின்பதாக கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என்று அந்த நாளிலே தீர்மானிப்பது செய்ய வேண்டும் என்பதாக அந்த 4 பேரை ஆரம்பித்ததுதான் இன்று அதிகமாக நான் நினைக்கிறேன். நம்முடைய ஸ்தாபனத்துக்கு கீழாக கிட்டத்தட்ட 100 சபைகள் இருக்கிறார்கள். இங்கே ஒரு 80 நாளும் மற்ற பிரதேசங்கள் நாம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 100 திருச்சபைகள் நம்மளோட 100 போதர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது வந்து ஆண்டவரால் உருவாக்கி, அதாவது ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது. அதுக்கு ஜோன் பண்ணி நம்ம சொல்லணும். ஜோன் பண்ணி நேரத்தில் வந்துட்டு அவருக்கு நிறைய பிரச்சனை யுத்த காலத்தில் அவருக்கு சிங்களம் தெரியாது. பாஸ்டர் டிக்சனுக்கு கொஞ்சமாக சிங்களம் தெரியும். அப்ப போலீஸ் போகும்போது நிறைய பிரச்சனைகள். அப்ப பாஸ்டர் டிக்சன் நிறைய கூப்பிடுவார். நானும் போகும்போது அவருக்கு இந்த ஆமையெல்லாம் இருந்தபடினால சிங்களம் கொஞ்சம் தெரிஞ்சபடினால பல விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இருந்தது. இன்னைக்கும் பாஸ்டர் ஜோன் பண்ணி வரும்போது சொல்லுவார், இந்த இடத்துல அந்த ஐக்கியத்தில் அவங்க சேர்ந்தபடினால் ஆண்டவர் என்னுடைய திருச்சபையை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிற சாட்சிகளை அடிக்கடி நாம் கேட்டு வருகிறோம். அதுபோல இந்த வட பிரதேசத்துல விசேஷமாக கமிட்டிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். தயாராஜ் அவர்கள் மிகவும் திறன்பட ரிப்போர்ட் எல்லாம் சரியா செய்யலாம். முன்னெடுத்த பாச ஜீவன் காசெல்லாம் குடிமையாவது வாங்கிடுவாங்க, குடியாவது வாங்கிடுவாங்க. அதே மாதிரி யோகானந்தன் பாருங்க, உங்களோட உட்காராம பின்னு உட்கார்ந்து வரி வசூலிப்பதற்காக வரி வசூலிக்கிற அந்த மத்தியை தான் அங்க வேதத்திலும் முதலிடத்தை பெற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய கிருபையினால் ஸ்தாபனம் தேவனால் நியமிக்கப்பட்டபடினால் பல சவால்களை சந்தித்திருக்கிறது. பல சவால்களிலே முகம் கொடுத்து வெற்றியும் கண்டிருக்கிறது. அப்ப இந்த காலங்களில் வேறு வசனங்களோடு கூட சில அறிவுறுத்தல்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி பண்ணுறேன். சரி, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 - 7 வரைக்கும் டக்குனு வாசம். இஸ்ரவேல் ஜாதியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லும் போது சின்ன கூட்டம் தான். அப்ப அந்த சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக என்றால், முழு உலகத்திற்கும் ஆண்டவரை காமிக்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, ஆண்டவருடைய திட்டத்தை செய்து முடிக்கும்படியாக. அப்படின்னா அந்த காலங்களில் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த எல்சிஎஃப் ஸ்தாபனமானது ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் இது ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக அமைந்திருக்கிறது. இந்த 15ஆம் வருஷத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டிய மிகவும் செயல்பாடானது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்த போது
எல்லா வெற்றியும் ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுது அவர்கள் முரண்டாட்டம் பண்ணி பிழையான காரியங்களை செய்தார்களோ அப்பொழுது தோல்வி அடைந்தார்கள். அப்ப இந்த 15ஆம் வருஷத்துல நாம் சிறுவர்களாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் வரப்போற காலங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க வேண்டுமையானால் இந்த தேசத்திலே ஒரு பெரிய குரலாக நீங்கள் மாறி நம்முடைய திருச்சியை மாத்திரமல்ல முழு இலங்கைக்கும் ஆசீர்வாதமாக உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமையானால் இஸ்ரேல் எப்படி மனம் திரும்பி கர்த்தரோடு கூட போகும்போது கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில கவனமாக எங்களுடைய ஜீவியத்திலே வாழ வேண்டியது அவசியம். அதுலதான் எங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. நீங்க எப்பொழுதும் எல்லா போதகர்கள் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேலுடைய சரித்திரம். அதில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வி எடுத்ததுக்கு ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறீங்கன்னா அவருடைய பலவீனம். கடவுள் இஸ்ரவேலை தோற்பதற்காக அழைக்கவில்லை, உங்களையும் வெண்ணையும் தோற்பதற்காக அழைக்கவில்லை. உங்களையும் வெண்ணையும் இந்த தேசத்துல கொண்டு வந்திருப்பது முழு இலங்கையும் ரட்சிப்பையும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக. அல்லேலூயா. அதனால யாவது வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. இந்த 2.5 கோடி மக்களின் ரட்சிப்புகளாக வழிநடத்துவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்தது அவர்கள் சொந்த தேசமாக ஒரு குறிப்பிட்ட ஜனங்களாக வைப்பதற்கல்ல, இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவரை காண்பித்து கடைசியாக அங்கேதான் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்குமான ஒரு சில கூட்டம். இந்த அருமையான 15ஆம் வருஷத்துல நிறைவு போகும்போது நீங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டும். 15ஆம் வருஷத்துக்கு கடந்து போகும்போது நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நம்முடைய திருச்சபைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, இந்த நோக்கத்துக்காக மாத்திரமல்ல. போதையா ஜெபிக்கும் போது சொன்னார் முழு இலங்கைக்கும் போகணும். கடைசியாக ஒரு நாள் தீர்க்கதரிசி சொன்னார், நீங்க ஒரு மிஷன் பொறுப்பு செய்யணும், அது 5000 பேர் இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க செய்ய போறேன்? கடைசிதான். ஆனால் இஸ்ரவேல் ஜாதியை போல நாங்கள் எப்பொழுதும் அந்த புறநாட்டமுள்ளவர்களாய் வணங்கா கருத்துள்ளவர்களாக இல்லாதபடி கருத்தருக்குள்ளாக பிளப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 6-7. எல்லா நதிகளிலும் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல கட்டங்களிலும் நீங்கள் திரட்சியான கணவென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல கட்டங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஜனமாக தேவனை உயர்த்தும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். NCF என்று சொல்லும் போது இந்த புறஜாதிகள் மத்தியிலும் உலகங்களும் அரசாங்கத்துக்கு இடையிலும் நாங்கள் தான் பெந்தெகோஸ்தர் என்று சொல்லுகிறதான மார்பை தட்டி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தானம். அந்த காலத்தில் நாங்கள் பார்ப்போம். ஏனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியிலே போட்டு இந்த அக்னியிலே நாங்கள் செத்தாலும் சரி சாகாவிட்டாலும் சரி சாகிறதும் வாழ்வது எங்களுக்கு முக்கியமல்ல, எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லுவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்க மாட்டோம். தானியேலை சிங்கக்குகைக்கு போட்ட போது அவன் தன்னுடைய லாபத்துக்காக எதுவும் செய்யவில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே சத்தியத்துக்காக நின்று சிங்கத்தின் வாயிலும் சென்று தப்பி வந்து நேபுகத்நேச்சாரை பார்த்து சொன்னார், நீங்கள் வணங்குகிற தெய்வம் தான் தெய்வம். யார் சொன்னார்? ராஜா. ஒரு காலத்திலே நானும் நீங்களும் உறுதியாக இருப்போம். ஏன்னா இதே இலங்கை தேசத்துல ஒரு ஜனாதிபதி வந்து சொல்லுவார், இதோ இந்த NCF இருக்கிறவங்க தான் உண்மையான பெந்தெகோஸ்து ஜனங்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், இவர்கள் மத்தியிலே கடவுள் இருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த தர்மத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விஷயம். ஆனால் இன்னைக்கு நடக்கிறதான காரியங்கள் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணத்தை செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? காலத்திலே கடி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். வேதம் இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லுகிறது? தெளிவாக சொல்லுகிறது, அத்திமரமான தொழில் போது ஆண்டவருடைய வருகையை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக. அதுபோல இந்த NCF ஆனது 15 வருஷம் தாண்டி தொழில் விடும் போது உலக மக்கள் காண வேண்டும், இதோ இது மத்தியிலே கடவுள் இருக்கிறார். இந்த இஸ்ரவேலை பார்த்து ஜனங்கள் சொல்லவில்லையா? நம்மளும் நம்மளுடைய புறஜாதிகள் கூட சொல்றாங்க, அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் சொல்லுகிறோம், இஸ்ரவேலுடைய தேவன் நம்முடைய தேவன் என்று. அல்லேலூயா.
அந்த ஸ்தானத்துக்கு நாம் வர முடியுமேனால் அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த வெற்றி. கேக் வெட்டுறதுனால வெற்றி வரப்போவதில்லை. அதான் பாஸ்டர் கேக் சொன்னாரு, கேக் சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட இல்லை, எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். அந்த ஒருமனமானது உருவாகும்படியா தேவனுடைய நாமத்தினாலே கேட்க வெட்டுவதோ நம்ம ஐக்கியப்படுவதோ முக்கியமல்ல. தேவனுக்கு முன்பதாக என்னுடைய சவால்களை நாம் எப்படி வெற்றி கொள்கிறோம் என்பதை குறித்து தான் சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 1வது சங்கீதத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதத்தில் சொல்ல, துன்மார்க்குடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கர உட்கார்புறத்தில் உட்காராமலும் இரவு பகலும் தேவனுடைய வார்த்தை தியானம் என்ற மனுஷன் அவன் பாக்கியவான். இன்னைக்கு நாமளே துன்மார்க்கமா இருக்கிறோமே. அப்ப அவன் பார்த்து சொல்லுவான், என்ஜிஓக்கு போய் உட்காராத, அவன் துன்மார்க்கும், அவன் ஆலோசனை நீ கேட்காத அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலை வந்துடைய நேற்றைய தினத்தில் ஒரு பிரச்சனை. இப்ப இது உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப என்சி ஸ்தாபனத்தினுடைய அந்த லேபரை நீங்க பாதிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமாக பாதிக்க வேண்டும். உங்களுடைய திருச்சபை நடத்தும் போது நீங்கள் எதையும் செய்யலாம். ஆனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பாதிக்கும் போது கடைசியாக அந்த என்சிஎஃப்னுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய பேருக்கு தான் ஒரு கலங்கத்தை உண்டாகும். அதை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு சொல்லாமல் என்னுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பாவித்து ஒரு திருச்சபையானது ஒரு ஊர்ல சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால கண்டுபிடிச்சு அப்புறம் அவனை போட்டு மிதிச்சு விட்டுருவீங்க. அதனால ஊரும் சொல்லல, ஆளையும் சொல்லல. அப்ப அந்த ஊர்ல இந்த பதிவை வைத்து, இந்த ட்ரஸ்ட் அந்த பதிவை வைத்து ஒரு நிலத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்ப நிலத்தை எழுதும் போது இப்ப அந்த பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் வரைக்கும் போயிட்டு போலீஸ் எனக்கு கால் கொடுக்குறாங்க, உங்களுடைய இந்த என்சிஎஃப் ஸ்தாபனத்தினுடைய இந்த ட்ரஸ்ட் நம்பர் பாவித்து தான் இந்த டீட் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க அம்மா ஒரு மனநிலை மோசமான அம்மா ஆனபடினால் அந்த மனநிலையில மோசமா இருந்த போது இவங்க காசு கொடுக்காம அந்த நிலத்தை எழுதி வச்சிருக்காங்க. இவங்க நீங்களும் போலீஸுக்கு வரணும்னு சொல்றாங்க. பாத்தீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எங்கேயும் கொழும்புல இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி யாராவது செஞ்சிருவீங்களோ தெரியாது. அது கவனமா இருக்கு. வியாசமா புரஜாதி. அப்ப நான் என்னோட கொஞ்ச நேரம் பேசுறேன். பேசிட்டு அப்புறம் சொல்ற, பாஸ்டர் நீங்க பேசுறத பார்த்தா எங்களுக்கு ஒரு மன ரம்மியமா இருக்கு, அமைதியா இருக்கு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் கூட இந்த போன்ல இருக்குது. சொல்ற மன ரம்மியமா இருக்குது. ஆனா இந்த நிலத்தை வாங்கினவர் பேசுறதை பார்த்தாக்க அவரை அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு. பார்த்து இவ்வளோ அன்பா நீங்க பேசுறீங்களே, உங்களுக்கு தீர்த்து கொடுக்க முடியாது. நான் தீர்த்து கொடுக்கலாம் ஐயா. தீர்த்து கொடுக்கறதுக்கு நீ முதலாவது ஒரு கடிதம் மூலமா எனக்கு லீகலா தெரியப்படுதுன்னா அதுக்கு பிறகு நான் தீர்க்கிறேன். அப்ப அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில்ல வரல. நான் சொன்ன இமெயில் நீ ஏதாவது விலையா அனுப்பிச்சிருப்ப, அதனால வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப, அப்படி இல்லாட்டி கூட போஸ்ட்ல போடு, அதுக்கு முன்பதாக அந்த பாஸ்வேர்டை அடைத்து நாங்கள் பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப துன்மார்க்கம் யாரு? இந்துக்கள் நிலத்தை மன சூழ்நிலை சரியில்லாத போது அமானத்தில் எழுதி வாங்கிட்டு இப்ப போலீஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்கு, நீங்களும் கோர்ட்ஸுக்கு வர வேண்டிய வரும் சொல்றோம். இஸ்ரவேல் எப்பொழுது தேவனுக்கு புறம்பாக வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை அடித்தார். வேத வார்த்தையை சொல்லுகிறது முழு திருச்சபைகளும் முன்னா இருந்து யோசுவா போய் யுத்தம் செய்கிறார். யுத்தத்திலே தோல்வி, வெற்றி இல்லை. யாவர்கள் கடைசி காலத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். இலங்கை தேசத்திலே ஒரு சரியான ஸ்தாபனத்தை உருவாக்கி இவர்கள் தான் பெந்தெகோஸ்து என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அந்த இஸ்ரவேல் ஜாதியை போல பரிசுத்த கூட்டமாக அழைத்த ஒரு கூட்டம் தான் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை மிகவும் கவனமாக நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இலங்கை தேசத்துல ஒரு திருச்சபையை கட்டி ஜனாதிபதியிடம் வந்து யாரிடத்திலும் முன்னதாக போய் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்கிற மக்கள் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடியதா இருக்கும். அப்படியானா முதலாவது நாம் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடக்கக்கூடாது, நாம் பாவிகளாக இருக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. இரவும் பகலும் வேதத்துடைய வார்த்தையை தியானம் பண்ணி உண்மையாக இருக்கிற ஒரு மக்கள் கூட்டமாக நீங்கள் மாறவில்லையா? நான் விசுவாசிக்கிறேன் என்சிஎஃப்ல அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள இடம் சொன்னா நோக்கு தான். கை தர மாட்டீங்களா? அந்த இடத்துல இருக்கிறாங்க பாசமா, கிட்டத்தட்ட ஒரு 350-400 பாசமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்படி கூப்பிட்டா வரவே மாட்டாங்க.
கூட வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பலாத்காரமா டெவலிங்கெல்லாம் கொடுத்து சாப்பாடுக்கு போடலாம் கொடுத்து வானா வருவாங்க. அதுலயும் அந்த 300 பேரும் வரமாட்டான், ஒரு 100 பேர் வருவாங்க. அன்னைக்கு சூழல் இங்க நீங்க இன்னைக்கு தெரியுது. இவர் என்ன செஞ்சாரு, ஏற்கா முந்தாள் தான் கால் பண்றாரு, 15 வருஷம் பார்த்தா கட்டாயம் வந்துருக்கு. இன்னைக்கு புத்தகத்துலயும் எனக்கு ஒரு போலீஸ் பிரச்சனை பாத்தீங்கன்னா, எங்க போலீஸ் பிரச்சனை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில சேவிஸ் தோட்டத்துக்கு மட்டும் போலீஸ்கார அவங்க சொல்லிட்டு போறான், நாளைக்கு காலையில நீங்க 10 மணிக்கு போலீஸுக்கு வரும். நான் சொன்னேன், நாளைக்கு வரல ஐயா, நாளைக்கு திடீர்னு எங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டாங்க யாழ்ப்பாணத்துல, அதனால நாளைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு நான் போலீஸுக்கு போவேன். பார்த்தீங்கன்னா நம்ம எங்க நிற்கிறோம், கடவுளிடத்தில் நிற்க வேண்டிய நாங்கள் போலீஸுக்கு பதில் நிற்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் அழைத்த அழைப்பு மறந்துவிட்ட இஸ்ரேல் ஜனமோ அன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான். இடத்துக்காக அழைத்தார் என்பதை மறந்து விடுகிறார். எதற்காக நம்மை ஆண்டவர் கூப்பிட்டார் என்பதை மறந்து விடுகிறார். தன்னுடைய சொந்த லாபத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படினால் அருமையான காலங்களில் கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கீதம், முதலாவது சங்கீதம் எல்லாருக்குமே விருப்பம், எல்லாரும் வாசிக்கிறது. அப்ப அந்த சங்கீதத்தை நல்லா அதை மட்டும் சரி வாசமா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி அது முதல் இருக்குல்ல, அதுல வாசி. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நல்ல பரிசுத்தமானாக அந்த சங்கீதத்தில் இருக்கிற பிரதானமாக ஒரு மனிதன் ஜீவித்தார். நீர்காற்றில் ஓரமாக நடைபெற்ற இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அரசாங்கம் நம்ம அடிக்கலாம், சிங்கத்தின் குகையிலே போடலாம், அந்த நேரத்திலும் நாம் எழுப்பியிருப்போம். அல்லேலூயா. ரெஜிஸ்டர் இல்லை என்று சொல்லலாம், உங்களுக்கு ஆலயம் கட்ட முடியாது என்று சொல்லலாம், வீடுகளிலே கூடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டு ஏற்படுத்துவார். அது எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த எழுப்புதலை இந்த சோம்பேறி இடத்திலையும் பரிசுத்தம் இல்லாத செய்ய மாட்டார். எவன் ஆயத்தமா இருக்கிறானோ அவனுக்கு கூட செய்வான். இந்த நாட்டில் 40 வருஷம் ஊழியம் செய்யறேன். இந்த 40 வருஷம் ஊழியத்துல ஒரு அளவு இந்த எம்சிஎஃப் ஸ்தாபனம் தான் கடவுளை குறித்து சிந்தித்து, பரிசுத்தத்தை குறித்து சிந்தித்து அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன கூட்டம். 40 வருஷம் பெரிய அனுபவம் இருக்குதா என்ன தெரியல. நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அதாவது எல்லாருமே தேவனுக்காக ஓடுகிறார்களா என்பதுதான் இன்றைய தினத்தில் இருக்கிறதான கேள்வி. உங்களுக்கு கடைசியாக ஒரு அறிவித்தலோடு கூட நிறைவேற்ற நான் கொண்டு வருகிறேன். நான் இந்த ஆராதனை நிறைவுக்கு கொண்டு போகிறபடினா இதை நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட முடியாது சொல்லியிருக்கிறேன். சிங்களம் தெரிந்தவர்கள் மாத்திரம் வாசனை சின்னத்தில் 4-5 காரியங்கள் இருக்கிறது, இதை பார்த்துக்கணும். அப்ப இன்னைக்கு இதை நீங்க பாத்தீங்கன்னா கூட துன்மார்கள் யாருங்கிறது இதுல கூட நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அடிக்கடி தெரிஞ்சவர்கள நிறைய பேர் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு பதார்த்தங்கள் அமைச்சர அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அந்த அரசாங்க முத்திரையும் குத்தி நீங்க எங்களோட சேருங்க அப்படி நிறைய பேர் சேர்ந்துட்டே போறாங்க. நம்ம ஆளுங்க ஒரு சில 2 பேர் 3 பேர் அங்க போய் சேர்ந்துட்டு அப்புறம் வெளியே போட்டோம்னா ஐயோ பாசம் நம்ம படிச்சிருக்கு திரும்பி வந்து நம்மளோட சேர்ந்துக்கலாம். அங்க போய் பார்க்கணும் தான் தெரியுது, அது இல்லை அப்படின்னு. இது தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கு. அப்படின்னா இந்த மத அலுவலகம் அமைச்சு இது போல கிறிஸ்தவ அலுவலர்களுக்கான ஒரு காரியாலயம் இருக்கிறது. இதை நான் தொடர்ந்து பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் 40 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து கொண்டு வருவோம். அப்ப எனக்கு தேவைப்பட்டது இதுல கிறிஸ்தவ சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது. அப்ப அவர்கள் போய் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள், நீங்க தெளிவாக எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காரியங்களை குறித்து ஒரு கடிதத்தை எழுதுங்க. அப்ப அந்த கடிதத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கத்தை தருகிறேன் என்பதாக அதற்குள்ளாக கடிதத்தை எழுதி இருப்பதாக இந்த கடிதத்தை எனக்கு அனுப்பினார்கள். வாசல் இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போடுவார். தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழ் மொழிபெயர்ப்பு நம்மளுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. அந்த சில 100க்கு 100 இருக்காது, ஆனாலும் இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக அமையும். அப்ப நான் வாசிக்கிறேன். நம்ம பாருங்க, சபைகள் நம்ம எங்கே போய் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாமளும் சொல்லலாம், ஒரு அரசாங்க செய்தி குறித்து எம்சிஎஃப்க்கு அதிகாரம் இருக்கிறது சொல்லி சொல்லலாம், எங்களுக்கு அது இருக்கிறது இது இருக்கிறது சொல்லி. அதுக்குள்ளதாக நான் கேள்விப்படக்கூடிய இந்த முத்திரைகளை நாம் பதித்து நிறைய விதமான ஸ்தாபனங்கள் அவர்கள் இந்த வெப்சைட் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப அந்த வெப்சைட் ஆரம்பித்திருக்கிறபடினால் அதிலே
தங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்ததாக அவர்கள் போட்டிருக்கிறார். சிலர்களை போலீஸுக்கு போறோம், போலீஸுக்கு போகும்போது நாங்கள் அந்த நம்பர் கொடுக்குறோம். நம்பரை கொடுத்தோன்னா அவன் என்ன செய்வான், ஆரம்பிக்க விசாரிக்க மாட்டான். அந்த வெப் சைட்டை திறக்கும் போது மோட போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க தானே, மோட போலீஸ் நிறைய பேர் 99% மோட போலீஸ் தான். வெளியே சொல்ல சரியா, ஓஎஸ்சி இருப்பான் அவனுக்கு மொழியே இருக்காது. சரியா, பிசியா இருப்பான் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. லைசன்ஸ் வேன் வந்து ஹெவி வெஹிக்கிள் வேன், அதை நம்ம பயணம் லைட் வெஹிக்கிள் வச்சுட்டு ஓடி போவாங்க. இதுவரைக்கும் ஒரு போலீஸ்காரன் முடிச்சதே கிடையாது. ஏன்னா அது வேன் தானே, அது 27 டேஸ். பழைய போலீஸ்காரன் ஒருத்தர் 2 பேர் இருப்பான், அவன் தான் முடிச்சு ஐயா இதுக்கு லைசன்ஸ் காட்டு வெஹிக்கிள் தானே 100க்கு ஒருத்தர் தான் கண்டுபிடிப்பான். சரியா, அவ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்க போய் பார்த்த உடனே ஏதோ ரெஜிஸ்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சில நேரங்களில் அது இந்த ஆகஸ்ட் மாதம் தப்புனது போல சில ஊழியர்கள் தப்பிச்சு வரான். தப்பிச்சு வந்து அவன் என்ன சொல்றான், எங்க ஆர்கனைசேஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதனால போலீஸுக்கு போனோம், போலீஸ் வெப்சைட்ல பார்த்தான், எங்களை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது சரியா பார்த்தோம்னு சொன்னாக்கா நீ உள்ளுக்கு அதான். அப்ப இந்த கடிதம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். யாராவது வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் இருக்கு சொல்லுவார்கள் என்றால் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா மத அவர்கள் அமைச்சுக்கூடாக கிடைக்கப்பட்ட தெளிவான ஒரு கடிதம். சிங்களத்துதான் என்பது புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு ஜெபமணி ரத்னம் தேவதரிசிருப்பான். அதாவது போதகர் ஜெபமணி ரத்னம் தேசிய கிறிஸ்தவ சகோதரத்துவம் 284 கிறிஸ்தவ வரை கொழும்பு. ரோமன் கத்தோலிக்கை இல்லாத பைபிள் பெந்தகோஸ்த தேவ சபைகளை குறித்த விளக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படியான கடிதம். நம்முடைய கடிதம் 24/8/1 எனக்கு கிடைத்தது. அதன் பிரகாரமாக உங்களுக்கு இந்த பதிலை உங்களுக்கு கொடுக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லும் போது அது தனியாக இயங்குகிற ஒரு திருச்சபை. பின்பதாக சொல்லுகிறார்கள் என்சிசி என்று சொல்லுகிறதான திருச்சபையானது முன்பதாக 7 திருச்சபைகள் கொண்டதாக இருந்தது. இப்பொழுது அவர்களுடைய வெப்சைட்ல 10ஆக கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அதை குறித்து விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய வெப்சைட்ல போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. அப்ப நான் அந்த வெப்சைட்ல போய் பார்க்கும்போது போஸ்டியாரும் எஸ்எஃப்ஓடும் அதை பதியப்பட்டிருக்கிறது என்சிசிக்கு உள்ளதாக. அப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாம் இதை குறித்து பேசியிருக்கிறோம். பெந்தகோஸ்து சபை என்று சொல்லுவது பாரம்பரிய சபைகளோடு கூட இணைந்த ஒரு திருச்சபைகள்ல, பாரம்பரிய திருச்சபைகளிலே பெண்கள் திருமணம் முடிக்கலாம், ஆண்கள் திருமணம் முடிக்கலாம். வெளிநாடுகளில் அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். வேத உபதேசத்திற்கும் அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் கிடையாது. பெந்தகோஸ்து சபை என்று சொல்லும்போது அத்திவார வேதத்தை அத்திவாரமாக கொண்டதான ஒரு திருச்சபை. அப்ப அவர்கள் போய் அங்கே எழுதியிருக்கிறார்கள் சொன்னால் அதில் உள்ள சட்டத்திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு சமானம். சிறுபிள்ளை ஞானஸ்தானம் கொடுப்பது அதை ஏற்றுக்கொண்டதற்கு சமானம். அப்ப அவைகள் போனதுக்கு என்பதாக அடுத்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். எஸ்எஃப்ஓ திருச்சபையானது மத ஆளுநர் அமைச்சு கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? முதலாவது கேள்வி நாங்கள் இல்லை. இரண்டாவது கேட்டிருக்கிறோம், போஸ்டியர் திருச்சபையானது மத அலுவலர் அமைச்சுக்கூடாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதிலும் தெளிவாக பதில் சொன்னார்கள் இல்லை. மூன்றாவது நாங்கள் கேட்கிறோம், கேர்பி லெனரோட் என்று சொல்லப்படுகிறவர் தனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, கொடுத்திருக்கிறீர்களா? அதை சொல்லுகிறார் இல்லை. அடுத்ததாக நாங்கள் கேட்கிறோம், இப்போது பிரதானமான பிரச்சனை போதர் ஜெரம் அவர்களுக்கு இந்த மத ஆளுநர் அமைச்சுக்கூடாக நீங்கள் ஏதாவது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்களா? அதில் அவர் சொன்னாங்க தெளிவாக இல்லை. அதன் பிறகுதாக கடைசியாக நான் கேட்கிற கேள்வி, இந்த விதமாக நிறைய பேர் இலங்கையில தங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது சொல்லி எங்களுடைய போதர்களை ஏமாற்றாங்க. அப்படிதான் எழுதி சரியா, போதர்களை ஏமாற்றாங்க, ஜனங்களை ஏமாற்றாங்க. ஆனால் உங்களிடத்திலிருந்து தெளிவான ஒரு உத்தரவை தரார்கள் என்பதாக அதற்கு அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்படியான யாருக்கும் நாங்கள் இதுவரை கொடுப்பதில்லை, அப்படியான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியான ஒரு பதிவும் எங்களிடத்துல இல்லை. நல்லா ஞாபகம் வைங்க, மத ஆளுநர் அமைச்சர பதிவு ஒன்று அவசியம் இல்லை. அதாவது இலங்கையுடைய சட்டத்தின் பிரகாரமாக ஒரு 15 பேர் சேர்ந்தால் அவருக்கு வேண்டிய ஒரு மதத்தையோ காரியங்களை செய்ய முடியும். அந்த மத ஆளுநர் அமைச்சர் என்ன செய்யணும்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு
அவர்களுக்கு ஸ்தாபனங்கள் இருக்கிறது, இஸ்லாமிய கலாச்சார அமைச்சு இருக்கிறது, இந்து கலாச்சார அமைச்சு இருக்கிறது. ஆனபடினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த விதமான பதிவும் இல்லை. இந்த கடிதத்தை தெளிவா சொல்றாங்க, யாருக்கும் எந்த பதிவும் நாங்கள் கொடுக்கறதும் இல்லை, இதுவரைக்கும் கொடுத்ததும் இல்லை. இப்ப கடைசி நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு இதுல யாருக்காவது கொடுப்பதற்கு யோசனை இருக்கிறதா? இப்போதைக்கு இலங்கையில ஜேபி கவர்மெண்ட் வந்தது பிறகு இருக்குது, சரியா? நான் ஞாபகத்தில் வைக்கிறது, பழைய மஹிந்த ராஜபக்செல்லாம் கிடையாது, இப்போது இருக்கிற அரசியல்வாதிகள் கேட்கிறது. இப்போதைக்கு நீங்கள் இந்த திருச்சிகளை குறித்து ஏதாவது கவனம் செலுத்தி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறீர்களா? அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அதை குறித்து எந்த தீர்மானங்களுக்கு இல்லை, அதை குறித்து நாங்கள் ஆராயவும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் பார்க்கிறோம். NCS முக்கியத்துவம் என்ன என்பது தெரியும். எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, JVP-ஆ இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடைசியாக அவர்கள் பார்க்க போகிறது ஒரு மக்கள் கூட்டம், ஒரு திருச்சபை. சொன்னது போல இந்த வருஷத்துல முடிகிற நேரம் ஒரு 5000 பேர் சேர்ந்தார்கள். ஏன்னா அதுதான் எங்களுடைய சக்தி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றாக இருந்த போது அவருடைய சக்தி, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு ஒருமனப்பட்ட போது சிவந்த சமுத்திரத்தில் 2 பிறந்தார்கள். முறுமுறுத்த போது ஆண்டவர்களுக்கு வார்த்தையை கொண்டு வந்தார். கடைசியாக மோசையே ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி சாதனை வேணா இதை பாடலாம், இதை பார்த்து நீ குறைச்சி போக அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நினைக்கிறேன் சீக்கிரம் நாமளும் ஒரு எழுத அதை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி எங்களையே முடிச்சு கொண்டு போற லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? சபையில சண்டை, புதுசை கொண்டாடி சண்டை, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கல, உங்களுடைய திருச்சி அக்கௌண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு அரசாங்கம் வந்தா கேட்பா அக்கௌண்ட் இத்தனை வருஷம் வரையும் செஞ்சிருக்கிற உடைய அக்கௌண்ட் புத்தக கேட்ப, உடைய அக்கௌண்ட் யாரு யாரு கணக்கு எழுதிருக்கிறா? பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி போனாலும் கூட நீங்க எப்படி செலவழிச்சிருக்கிற? இன்னைக்கு நம்ம ஆகாயத்தை அடிக்கிறோட சுலபம் பண்ணுறோம். அவர் சொல்லுகிறார், நான் ஆகாயத்தை அடிக்கிறோட சுலபம் பண்ணவனே, நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய தேவனை, ஓட்டத்தை துவைக்கிறேன், ஓட்டத்தை முடிக்கிறேன், வீட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இது அந்த 15ஆம் வருஷத்துல செஞ்சு NCS மிக 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 முக்கியமான ஒரு ஸ்தாபனம். தேசத்திலே பெந்தெகோஸ்துக்காக வேண்டி குரல் கொடுக்கிற மெய்யான ஒரு ஸ்தாபனம். அப்படியானால் இந்த ஸ்தாபனத்துக்கு இதுவரை நீங்கள் கொடுத்த அந்த ஒத்துழைப்பை பாக்கியம் அதிகமாக கொடுக்க முயற்சி செய்யும். இப்படி எல்லா நேரமும் உங்களுடைய சபை நேரங்கள் முக்கியம், உங்களுடைய நேரங்கள் முக்கியம், உங்களுடைய குடும்பத்தினுடைய நேரம் முக்கியம். ஆனால் அதுக்கு மேலாக இலங்கை தேசத்திற்கு 2 கோடி மக்களுக்கு மத்தியில் அவங்களே உணர்ந்தவர்களே ஆக குறைந்தது ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு 2-3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். நிராதரவாக ஒன்றும் இல்லாதவர்களாக இலங்கையில் இருந்தும் இலங்கையில் அல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குரல் தான் தேசிய கிறிஸ்தவ. இந்த அருமையான காலங்களிலே இதை குறித்து சிந்தியுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினால் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதி என்பதை குறித்து சிந்தியுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக அல்ல, இலங்கை தேசத்துக்காக. அப்படியானால் இந்த 15ஆம் வருஷம் இப்படி முடிகிறது, 16ஆம் வருஷம் இன்று வெற்றியாக முடிய வேண்டும். இதில் இருக்கிற இந்த 100 பேர் 200ஆக மாற வேண்டும். முதல் சொன்னது போல 5000 பேர் சேர்ந்து செபிக்கிற ஒரு நேரத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாம் இருக்கிறது உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ஐக்கியப்பட்டு தரிசனத்தை பார்க்கும் போது வெற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஐக்கியத்தை உடைத்து தேவனை மறந்த போது தோல்வி. காலங்களில் அன்பான ஆண்டவரை பரிசுத்த ஜாதியாக ஒரு சிறு கூட்டமாக இந்த தேசத்திலே இந்த தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தில் இந்த போதனை இழைத்திருக்கிறபடி நாம் சொல்றோம். விசேஷமாக சுவாமி இந்த வடத்திலே சுவாமி அது போல வடங்களை போல் திருச்சிராமலை பல பிரதேசங்களில் அநேக ஊழியர்கள் உருவாக்கி இருக்கிறது. ஆண்டவரை ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறீர்கள். இந்த ஸ்தாபனத்தை 15 வருஷமாக இந்த அளவு நடந்து வர அவர்களை பலப்படுத்தியும் இருக்கிறீங்க. சொல்றோம் அன்பான ஆண்டவர், இந்த 15ஆம் வருஷம் முடியும் போது நம்மை அழைத்தது ஆண்டவர் பரிசுத்த கூட்டமாய் சிறு கூட்டமாய் அழைத்தது இந்த இலங்கை தேசத்தை ஆதாயப்படுத்துவதற்காக. இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற 3 லட்சம் மக்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இடத்துல இருக்கிற 50 பேருக்கு 100 பேருக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டு 3 லட்சம் மக்கள் நிராதரமாக இருக்கும் போது அடிமைத்தனத்தில் அங்கே இஸ்ரவேல் ஜனத்தை போல இலங்கையிலே அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு குரல் கொடுக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அடுப்படியால் வரப்போற வருஷத்துல அதை நான் திறம்பட செய்வேன் என்று நினைத்து ஒரு மனதோடு துணியோடு
பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட இவர்கள் உங்களுடைய தரிசனத்தை நோக்கி பார்த்து உங்களுடைய நாமத்தினால இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே காலம் இருக்கிற தேசத்தை கொடுக்க சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக